இந்திய சமூகத்திடம் செல்வாக்குமிக்க கட்சியாக ம.இ.க. இருப்பதை பாஸ் கட்சி அங்கீகரிப்பதால் ம.இ.க. பெரிக்காத்தானுடன் இணைவது குறித்து வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் ம.இ.க. தேசிய மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று ம.இ.க. தெரிவித்துள்ளது. ம.இ.க.வின் மாநில பேரவையில் பெரிக்காத்தானில் இணைவது குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தேசிய மாநாட்டில் பேராளர்கள் இதுகுறித்து முடிவெடுப்பார்கள் என்றும் தலைமை இதில் தலையிடாது என்றும் பேராளர்களின் பெரும்பான்மையின் அடிப்படையில் பெரிக்காத்தானுடன் இணைவது குறித்து தீர்மானிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ் கட்சியும் பெர்சாத்து கட்சியும் ம.இ.க.வை மதிக்கிறார்கள். அந்த மரியாதையின் வெளிப்பாடாக கூட்டணிக்கான அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது ம.இ.க. தலைமை இந்த விவகாரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது என்றும் பாரிசானுடன் ம.இ.க. சுறுசுறுப்பாக இல்லை என்றாலும் உறவு தொடர்வதாகவும் ம.இ.க.வின் தலைமை இன்று பகாங்கின் பூர்வ குடியினரின் மேடேக்கா நிகழ்ச்சியின் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளது. சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தில் இருந்து இருவரின் உடல் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதை அடுத்து இருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகளும் என காவல்துறை அடையாளம் கண்டிருப்பதாக மலாக்கா மாநில காவல்துறை தலைவர் டத்தோ ஜுல்கைரி மொக்தார் தெரிவித்தார். நேற்று நள்ளிரவு 12:24 மணியளவில் சந்தேகத்திற்குரிய வாகனம் ஆயர்க்ரோ ஜலான் சோலோ ஹிலிர் சாலையில் நிறுத்தப்பட்டிருப்பதாக பொதுமக்களிடமிருந்து புகாரை பெற்றதும் சம்பவ இடத்தில் இருந்த வாகனத்தை காவல்துறையினர் சோதனை இட்டதாக டத்தோ ஜுல்கைரி மொக்தார் தெரிவித்தார். வாகனத்தில் இருந்து மீட்கப்பட்ட இருவரும் அலோர்காஜா தமான் கிலமாங் ஜெயா குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 57 வயது ஜபானா அபு ஹுசேன், 25 வயது நூ சஃபிகா ஒஸ்மான் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் இருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மகள் என கண்டறியப்பட்டிருப்பதாகவும் டத்தோ ஜுல்கைரி மொக்தார் கூறினார். வாகனத்தில் எந்த ஒரு குற்றவியல் கூறுகளும் இல்லை என்பதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் டத்தோ ஜுல்கைரி மொக்தார் தெரிவித்தார். போர்டிக்சனில் இருந்து சில நாட்களுக்கு முன் எடுக்கப்பட்ட கடல் நீர் மாதிரிகளை கோலாலம்பூர் மீன்வள உயிரியல் பாதுகாப்பு மையமான PBPKL பரிசோதித்ததில் அதில் நச்சு தனிமமான பயோடாக்சின் அளவு 800 பார்ட்ஸ் பெர் பில்லியனுக்கு கீழ் குறைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. எனினும் அப்பகுதியில் மசல்ஸ் மற்றும் பிற சிப்பிகளை எடுத்துக் கொள்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை தொடரும் என்று நெகிரி செம்பிலான் மீன்வளத்துறை இயக்குநர் காசிம் தாவி தெரிவித்தார். நச்சு தனிம அளவு ஆபத்து அளவுக்கு கீழ் வந்துள்ளதாலும் இன்னும் சில நாட்கள் கூடுதல் மாதிரிகளை எடுத்து அதன் தன்மை குறித்து உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பேராக்கின் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு பாரிட் பண்டாருக்கு அருகில் உள்ள கோலக்ராவ் ஜலான் பந்தாய் என்ற இடத்தில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 102 மானிய விலை திரவ பெட்ரோலிய எரிவாயுவான LPG சிலிண்டர்களை கைப்பற்றியுள்ளது. ஓப்ஸ் காசாக் 2025 கீழ் காலை 9:34 மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனை ஒரு வார கண்காணிப்பை தொடர்ந்து நடத்தப்பட்டதாக இயக்குநர் டத்தோ கமருடீன் இஸ்மாயில் தெரிவித்தார். 12 மற்றும் 14 கிலோகிராம் எடையுள்ள 102 மானிய விலை LPG சிலிண்டர்கள் தேவையான அனுமதி இன்றி சேமித்து வைக்கப்பட்டிருந்தது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அமலாக்க குழு ஒரு லாரி மற்றும் பல ஆவணங்களையும் பறிமுதல் செய்தது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 31,690.80 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாமல் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களை சேமித்து வைத்ததற்காக விநியோக கட்டுப்பாட்டு விதிமுறைகள் 1974 கீழ் வளாக உரிமையாளர் குற்றம் செய்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. இதனை அடுத்து மானிய விலையில் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களை தவறாக பயன்படுத்துவதை பல்வேறு அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் புகார் அளிக்குமாறு பொதுமக்களை கமாலுடீன் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக பொதுப்பணித்துறை வெள்ள அபாய இடங்களை கண்டறிந்துள்ளது மற்றும் அதன் பேரிடர் செயல்பாட்டு அறையான பிக் பேன் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட எந்த ஒரு நிகழ்வுக்கும் தயாராக இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெள்ளம், நிலச்சரிவுகள், இடிந்து விழுந்த சாலைகள், மூழ்கிய சாலைகள் மற்றும் மத்திய அல்லது மாநில சாலைகள் சம்பந்தப்பட்ட சேதம் அடைந்த அல்லது இடிந்து விழுந்த பாலங்கள் உள்ளிட்ட தகவல்களை நிர்வகிக்க பிக் பேன் ஒரு நிறுத்த மையமாக செயல்படுகிறது என்று பொதுப்பணித்துறை அமைச்சு இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறை சலுகை நிறுவனங்களுடன் சேர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்படும் இடங்களில் வடிகால் சுத்தம் செய்யும் பணியை அதிகரித்துள்ளது என்று அமைச்சு தெரிவித்தது.
வழக்கமாக நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை பெய்யும் வடகிழக்கு பருவமழை ஆண்டுதோறும் கிழக்கு கடற்கரை மாநிலங்களில் குறிப்பாக கிளந்தான் மற்றும் திரங்கானுவில் வெள்ளத்தை ஏற்படுத்துகிறது. வெள்ள அடையாளங்களை நிறுவுவதோடு மட்டுமல்லாமல் மரங்கள் மற்றும் நிலச்சரிவுகளுக்கு ஆளாகும் பகுதிகளை போதுமான பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் அவசர கால உபகரணங்களை உறுதி செய்வதன் மூலம் நிர்வகிக்கவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மாற்று வழிகளை வழங்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக அடையாள பலகைகள், தடைகள், பிளாஸ்டிக் தாள் அல்லது கேன்வாஸ் சரம் தடுப்புகள், பிளிங்கர்கள் மற்றும் குழிகளை பழுதுபார்ப்பதற்கான குளிர் கலவை உள்ளிட்ட உபகரணங்கள் மற்றும் தேவையான பொருட்களையும் அதிகாரிகள் வழங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் பக்கத்தன் ஹரப்பான் உடனான தொடர்பை துண்டிப்பதாகவும் பத்து தொகுதி அம்னோ அறிவித்ததை அடுத்து கூட்டரசு பிரதேச அமைச்சரின் அரசியல் செயலாளர் நூர் அஹீனா சூரிப் அக்குற்றச்சாட்டை இன்று மறுத்துள்ளார். அரசின் பல்வேறு திட்டங்கள் எப்போதும் அம்னோ உட்பட பல தரப்பினரின் பங்களிப்புடன் நடத்தப்பட்டது என்று அவர் கூறினார். கோலாலம்பூர் நகரசபை ஆலோசனை குழுவிலும் புத்ராஜயா கார்ப்பரேஷனிலும் அம்னோ மற்றும் பரிசான் நேஷனல் தலைவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டதை எடுத்துக்காட்டிய அவர் அவை அனைத்தும் திறமை அடிப்படையில் கவனமாக ஆய்வு செய்த பிறகு செய்யப்பட்ட நியமனங்கள் என்று கூறினார். மேலும் அம்னோவை சேர்ந்த தித்திவன்சா எம்பி ஜொஹாரி கானி கூட்டரசு பிரதேசங்களுக்கான அமைச்சரவை கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் கூறினார். அதேபோல் அம்னோ செயற்பாட்டாளர்கள் தலைமையிலானவை உட்பட அரசியல் சார்பற்ற தொண்டு நிறுவனங்களுக்கும் சிறப்பு நிதி உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விஷயத்தில் பத்து அம்னோ புறக்கணிக்கப்படவில்லை. ரமலான் பசார் நிர்வாகம் தொடர்பான குற்றச்சாட்டை முன்னிட்டு டத்தோ குலாம் தலைமையிலான ஹேக்கர் சங்கத்தின் தோல்வியை இந்த உண்மைகளை மறுப்பதற்கு பயன்படுத்துவது நியாயம் அல்ல என்று அவர் தெரிவித்தார். பத்து அம்னோ பிரிவு தலைவர் குலாம் முசாஃபர் குலாம் முஸ்தாஹிம் 2 நாட்களுக்கு முன் கூட்டரசு பிரதேசங்களில் பக்கத்தன் ஹரப்பானுடன் உள்ள தொடர்பை துண்டிப்பதாக அறிவித்தார். போட்காஸ்டிங் துறைக்கான நெறிமுறைகள் அல்லது குறிப்பிட்ட விதிமுறைகளை உருவாக்குவதில் தகவல் தொடர்பு அமைச்சுக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று அதன் துணை அமைச்சர் தியோனி சின் தெரிவித்துள்ளார். இன்று தி கேம்பஸ் அம்பாங்கில் உள்ள KL போட்ஃபெஸ்ட் 2025 பதிவு செய்யப்பட்ட போட்காஸ்டில் வளர்ந்து வரும் துறைக்கு தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானவை என்று அவர் கூறினார். மலேசியாவின் போட்காஸ்டிங் துறை மிகப்பெரிய ஆற்றலை கொண்டுள்ளது என்றும் இந்த துறை உலக அளவில் ஆண்டுக்கு 30 விழுக்காட்டுக்கும் அதிகமாக வளர்ந்து வருகிறது என்றும் தியோ கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.